ஜனவரி 10ஆம் தேதியில எங்க ஊர்ல ஒரு ஊரு கூட்டம் போடுவாங்க. சரி. அந்த கூட்டத்துல வந்து ஒரு 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 காரியத்தை எழுப்புறாங்க. என்ன காரியத்தை எழுப்புறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு சுடுகாட்டுல இடம் கிடையாது. ஓஹோ. கிறிஸ்தவர்களுக்கு ஊர்ல எந்த ஒரு பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லும்போது எங்க அப்பா எழுந்து ஃபைட் பண்றாரு. நான் விடுறேன். கொல்லி போடுறதுக்கு நான் வரமாட்டேன் சொல்றேன். இல்லங்க நான் ஒரு ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பாஸ்ட் ஸ்தானத்துல நான் வந்துட்டேன். சரி. நான் கொல்லி போட முடியாதுன்னு சொல்றேன். லிட்டரலா அந்த ஷேவ் பண்ற கத்திய வச்சுக்கிட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க. 2 பேர் கை பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு அந்த கோயிலுடைய கருவறையில என்ன உட்கார வச்சுட்டாங்க. ஓ. அந்த கோயிலோட கருவறையில உட்கார வச்சு ஏன்? ஒரு 100 பேர் நீங்க அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். நீங்க அபிஷேகம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நீங்க வழிபாடு இது பண்ண சொல்றாங்க. ஆமா என்ன 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 சார்ந்து இருக்கிற விசுவாச மக்களை நீங்க அபிஷேகம் பண்ணி. அப்ப நான் சொன்னேன் நான் ஒரு ஊழியக்காரன். நாங்க வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன பண்றோம், நாங்க வந்து கிறிஸ்தவ மதத்துல நாங்க வந்திருக்கோம். எங்களை வந்து நீங்க அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது நாங்க எப்படி இது பண்ணுவோம், இது எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் அது சாபமா மாறும்னு சொல்றோம். அவங்க யாருமே ஏத்துக்கல. ஒரு 200 பேர் எங்களை சூழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க என்ன திட்டுறீங்கன்னா கூட உங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன். பரவாயில்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். எல்லாரும் என்ன பாக்குற என்ன தெரியுமா சொன்னாங்க, கோலன்னு சொன்னாங்க, பொட்டைன்னு சொன்னாங்க, கோலை பொட்டைன்னு சொன்னாங்க. இது நான் கண்ணதிரை காதரை வாங்கிட்டு பொட்டை கோலை ஏன்னா எதிர்த்து பேச மாட்டான். இவர் கோலை இல்ல, கர்த்தருக்காக நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நின்று நாளைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் மத்தியில சுவிசேஷம் சொல்லுவேன். எவனை என்ன பிளேம் பண்ண முடியாது. இந்த செகண்ட் செமஸ்டர் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை தான் பிரதர் என் லைஃப்ல அந்த டைம்ல இருந்துச்சு. ஃபுல் ஹோப்பையும் நான் லாஸ் பண்ணிட்டேன். எப்படி நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல போறேன், என்னை நம்பி படிப்பேன்னு சொல்லிட்டு படிக்க வச்ச மனுஷருக்கு மத்தியில ஏறக்குறைய ஒரு 6 எக்ஸாம் ஒரு செமஸ்டர் முழுவதும் ஃபெயில் ஆயிட்டு திரும்ப அதை எழுதணும்னா அதாவது எதிர்காலமே இல்லை அந்த நினைவுகளுக்குள்ள தள்ளப்பட்டேன். அப்ப என்னை சுத்தி வந்து ஒரு ஏமாற்றங்களும் ஒரு தோல்வியும் ஒரு அவமானம் தான் நிறைஞ்சதை நான் பார்த்தேன் அந்த நாட்கள்ல. அந்த நாட்கள்ல ஒழுங்கா நான் சரியா சாப்பிடாதனாலையும் சரியான ஒரு முறையில அந்த நம்பிக்கை இல்லாத தனத்தினாலையும் ஒரு உடல் அந்த சரீரமே மெலிஞ்சு போயிட்டு ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்த நேரத்துல கடவுள் நேரத்துல பலப்படுத்தினார். அப்போ பலப்படுத்தும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். இப்படிலாம் வார்த்தைகளை சொல்லி 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 அவர் என்ன பண்றாருன்னா என்னை வந்து ஊக்குவிக்கிறார், பூஸ்டப் பண்ற ஃபெய்த், அந்த விசுவாசத்தை எனக்குள்ள அந்த அதிகரிக்கிறார். ஸோ திரும்பவும் நான் என்ன பண்றேன், இந்த செகண்ட் செமஸ்டர் என்னால எழுத முடியல. திரும்ப செகண்ட் இயருக்கு போறேன். செகண்ட் இயருக்கு போகும்போது நான் ஆரம்பத்துல ரட்சிப்புக்குள்ள நடத்தின என்னுடைய ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அவர் வந்து நீங்க செகண்ட் செமஸ்டர் எழுத முடியலன்னா அது ஒரு அரியர் ஆயிடுச்சு. அது 6 எக்ஸாமும் அரியற மாதிரி 6 எக்ஸாம் அது அரியற மாறினதுனால என்னுடைய ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, இனிமேல் நீ வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்காத. அப்போ அவருக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய ஹாஸ்டல்ல போய் அவர் என்ன சேர்த்து வர்றாரு. அது வந்து ஹாஸ்டல் கிடையாது, ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ஹாஸ்டல். நான் சர்ச்சில் தங்குற மாதிரி என்ன ஒன்று சேர்த்து என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இயேசுவோடைய அன்பு கிறிஸ்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அந்த இடமா என்னை ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு இடமா பயிற்சி வித்து என்னை பழக்கி வைத்த ஒரு இடம். அருமையான காலம் சென்ற அருமையான ஐயா ஈஸ்டர்தாஸ் ஐயா. ஸோ அவரு கடலூர் பட்டத்துல அந்த சேவியர் ஜீசஸ் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையினுடைய தலைமை போதகர். அவரு என்ன ஊழியத்துல அவ்வளவு அருமையா ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல என்ன நிறைய இடத்துல வழி நடத்தினாரு. செகண்ட் இயர் படிக்கும்போது அங்க போறீங்க தங்குறதுக்கு. செகண்ட் இயர் போகும்போது அங்க போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அப்படியே படிக்கவும் செய்றீங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குது. ஆமா. அப்ப என்ன நடக்குதாங்க? ஸோ தொடர்ந்து அங்க காலேஜுக்கும் போயிட்டு பிளஸ் அங்க நடக்கிற ஊழியத்திலையும் பங்கு பெற எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஊழியத்துல ஒரு ஆராதனையிலையா இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாம அருமையான ஐயா கூட ஒரு ஒரு ஃபெலோஷிப்பு. ஸோ அருமையான அந்த ஐயாவுடைய நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு அந்த நாட்கள்ல. ஸோ சின்ன பிள்ளையா அவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை கத்துக்கிட்டேன். ஊழியம் தேவனுக்காக எழும்பி நிக்கணும், அந்த ஊழியத்தினுடைய ஆசை அங்கிருந்து எனக்கு ஆரம்பிச்சு. 2010 நான் பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே ஏப்ரல் மாசத்துக்கு முகப்பேறு கிழக்குன்னு ஒரு அந்த ஏரியாவில் ஒரு சின்ன கம்பெனி, சின்ன ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி தான். ஒரு 10-12 பேர் தான் அங்கே வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண போகிறேன். அட்டன் பண்ண போகும்போது அந்த ஹெச்ஆர் சேர்ந்த அந்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த டெக்னிக்கலாக அது எனக்கு தெரியல. அப்போ நான் போய் சொல்கிறேன், சார் எனக்கு தெரியல நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் தான் நான் சொல்கிறேன். சொல்லிட்டு அப்போ அவர் அதை வாங்கி வச்சுட்டு சரிப்பா நான் வேலை எதனா இருந்தாலும் கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ திரும்பவும் அந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த ஜூன் மிட் வரைக்குமே நான் வேலையை தேட ஆரம்பிக்கிறேன். போகிற இடத்த எல்லாமே ஒரு
ஒரு சொல்ற அளவுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இல்லை. இருந்தாலும் ஒரு தொய்வு தான், மனதளவுலையும் ஒரு தொய்வு. இருந்தாலும் கர்த்தர் வந்து ஒரு நாளுமே பலப்படுத்திட்டு தான் இருந்தார். அப்போ ஜூன் மாசத்துல அதே அந்த கம்பெனில இருந்து அந்த ஹெச்ஆர் சகோதரர் கால் பண்றாரு. இது மாதிரி தாமு, இது மாதிரி நாங்க வேலை தரோம், நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. சார் நான் கண்டிப்பா வரேன் சார் சொன்னேன். ஆனா இது வந்து உங்களுக்கு சம்பளம் கிடையாது, உங்களுக்கு நான் ஸ்டைஃபண்ட் தான் தருவேன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல சார், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நோக்கம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியில் உள்ள போயிடணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே சார் சொல்லிட்டேன். அப்போ ஜூன் மாதம் போய் நான் ஜாயின் பண்ணுறேன். சரி. அந்த கம்பெனியில் என்னுடைய ஸ்டைஃபண்ட் வந்து 2500 ரூபா. 2500 எந்த வருஷம்? 2010. இப்போ ரொம்ப கம்மியான சேலரி. ஆமாம், அவங்க சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் இது சேலரி கிடையாது, ஸ்டைஃபண்ட் தான் சொல்கிறாங்க. சரி சரி. அப்புறம் நீ வேலை செய்கிறத பொறுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்குறோம் அப்படி மாரி சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களில் விலைவாசி பார்த்தீங்கன்னா பஸ் பாஸே அந்த நாட்களில் 600 ரூபா. சரி. பஸ் பாஸே 600 ரூபாய். நான் இங்கிருந்து மகாபலிபுரத்துல இருந்து நான் முகப்பேறு கிழக்கு போகணும்னா அது வாங்குற சேலரி விட அதிகமாக தான் போகும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் போறேன். அந்த ஒரு வாரத்துல நான் அவ்வளவு ஒரு சரீர ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறேன். ஏன்னா இவ்வளவு லாங், மாமல்லபுரம் டு கோயம்பேடு போகணும், கோயம்பேடுல இருந்து முகப்பேறு கிழக்கு போகணும், அவ்வளவு டிராபிக். இப்பயாவது பரவாயில்ல, மெட்ரோ பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு டிராபிக் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. 2010 எதுவுமே கிடையாது. அப்போ அவ்வளவு பாடுகள். ஆனா மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஒரு சில நேரத்துல கடைசி போறதுக்கு 3 ஹவர்ஸ்லாம் ஆயிருக்கும். 3 ஹவர்ஸ் அப் அண்ட் டவுன், ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ். ஆனா இருந்தாலும் சரீர ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டாலும் வேலையை விட்டு நிக்கணும்னு எனக்கு எண்ணமே வரல. சரி சரி. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ஐடி கம்பெனி உள்ள போயிடணும், எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு உள்ள போயிடணும். அந்த ஒரு 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 வெறித்தனமும் ஒரு 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 கோபமும் தான் இருந்துச்சு. அப்போ கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போல நைட் 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன், வண்டி கிடைக்காம. அப்போ இந்த பாடல், அப்போ இதை பார்த்த உடனே எங்க வீட்டுல கேட்கறாங்க, எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் நீ போற, நின்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்றாங்க, எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே சொல்றாங்க, எதுக்கு இந்த இவ்வளவு கஷ்டமான இதுக்கு வேலைக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வருது. அப்ப நான் சொன்ன பரவாயில்ல நான் போயிட்டு வரேன், நான் போறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வேலைக்கு போறேன். அப்போ அந்த நாட்களில் என்னுடைய உறவுக்காரங்களுடைய ஒரு வீட்டுல தங்குறேன், பெசன் நகர்ல எங்களுடைய உறவுக்காரங்க ஒரு வீட்டுல தங்குறேன். அந்த வீட்டுல தங்கி 10 மாசம் வேலைக்கு போறேன். 10 மாசம் தொடர்ந்து ராத்திரி பகலா, காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், மறாத நாள் காலையில 5 மணிக்கு தான் வருவேன். ஸோ அப்படி வேலை செய்வேன். ஏன்னா கத்துக்கணும், எதனா கத்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் ஐடியில ஒரு பெரிய எம்என்சி உள்ள போயிடணும், அந்த ஒரு வேகம் எப்படி இருந்தாலும் உள்ள போயிடணும். அப்போ அந்த 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 வேகத்தினால என்ன பண்றேன்னா, 10 மணிக்கு போவேன், நைட்டு ஃபுல்லா வேலை செய்வேன், காலையில இருந்து நைட்டு ஃபுல்லா வேலை செய்வேன், திரும்பவும் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து திரும்பவும் ஒரு 10-11 மணிக்கு ஆஃபீஸ் ஓடி போயிடுவேன். இது ரொட்டீன் லைஃபா இருக்கும். அதனால என் சரீர ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சரீர ரீதியா ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான தூக்கம் கிடையாது, இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்ப இருந்தாலும் அந்த 10 மாசம் அந்த உறவுக்கார வீட்டுல இருந்து தங்கி நான் அந்த வேலைக்கு போனேன். அந்த நாட்கள்ல கூட ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமா, உறவுகள் நிமித்தமா நிறைய அவமானம் அங்க தங்கி இருந்து போறதுனால நிறைய அவமானம். இருந்தாலும் பொறுமையோடு அந்த நாட்களை கழிச்சுதேன். அப்போ ஒரு அந்த அந்த சின்ன கம்பெனில நான் வேலை செய்யும் போது ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல இன்னொரு கம்பெனிக்கு, அதை விட கொஞ்சம் மேலான ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணி வந்துட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன். அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது என்ன டெக்னிக்கலா செலக்ட் பண்ணிடுறாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட்ல நான் என்ன செலக்ட் பண்ணிடுறாங்க. செகண்ட் ரவுண்டு கூப்பிடுறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு என்ன ஒரு 3 பேர் 45 நிமிஷம் என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு 45 நிமிஷமா கேட்டுட்டு என்ன வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே இவங்களுக்கு அகைன் நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது, சரி பழையபடி நான் அந்த கம்பெனில வேலைக்கு போகும்போது ஒரு நாள் சாயந்தரத்துல ஒரு கால் வருது, நீங்க திரும்பவும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் வரேன் மேடம் சொல்லிட்டு திரும்பவும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றேன். அந்த 3வது முறை வந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறேன். அதே கம்பெனில செலக்ட் ஆயிட்டு அந்த கம்பெனில முறையா அந்த கம்பெனிக்குள்ள போறேன். என்னுடைய சம்பளம் 9800 ரூபாய். 2011 மே மாசம் 4ஆம் தேதி போல அந்த கம்பெனில 2011 மே மாசத்துல நான் ஜாயின் பண்றேன் அந்த கம்பெனில. ஆனா இந்த கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என் தகப்பனார் வந்து மார்ச் மாசம் போல இறக்குறாரு. மார்ச்ல ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? என் தகப்பனாருடைய காரியங்கள் ஆரம்பத்து வரைக்கும் அவர் வணங்கின அந்த 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 வழிபாடுக்குள்ள இருந்தவர், அவர் மரிக்கிறதுக்கு ஒரு வருஷத்திற்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, ஏசப்பாவுடைய அன்பை ருசி பார்க்கிறார். அவரு ஆல்மோஸ்ட் ரட்சிப்புக்குள்ள வராரு. என்ன ரட்சிப்புக்குள்ள வராருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அவர் செய்தது என்னன்னா, அவர் வீட்டுக்குள்ள இருந்த பூஜை ரூமுக்குள்ள இருந்த அவர் வழிபட்ட காரியங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு
அவரு வணங்கின அந்த 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 இடத்துலயே கோவில்லயே கொண்டு அதை பேக் பண்ணி வச்சிடறாரு. சோ இப்ப வீட்டுக்குள்ள அவர் வழிபட்ட எந்த காரியமும் இல்ல, அவரே எடுத்து கொண்டு போடுறாரு, அவரே எடுத்து கொண்டு வச்சுட்டு வந்துடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. பிறகு அவர் செய்த காரியம் என்னன்னா, ஊர்ல தெருவுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் கூட்டிட்டு வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ண கூட்டிட்டு வந்துருவார். வந்துப்பா ஒரு ஜெபம் பண்ணுப்பா. அப்ப எங்க வீடுகளில் நடக்கிற ஜெபத்துல அவரும் வந்து உட்காந்துருவார். ஜெபம் பண்ணுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு அவரும் சொல்லுவார். பிளஸ் யாருக்குன்னா உடம்பு சரியில்லை, யாருக்குன்னா பிரச்சனை அப்படின்னு கூட்டு வந்து என் பிள்ளை ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விடுவார். சோ சபைக்கு ஏறக்குறைய சபைக்கு வராமலே முழுமையா இயேசு ஏத்துக்கிட்டார். அப்போ 2011 அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? அவருக்குள்ள அந்த மாற்றம் என்ன வந்து கடைசியா அவர் சொல்லும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பிள்ளைங்க நீங்களே எல்லாமே நீங்க அங்க இருக்கிறீங்க, எங்க அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேல ரசிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. எப்படி எங்க அம்மாவும் இயேசுவை எப்போ ஒரு கட்டத்துல ஏத்துக்கினா, 2007 வாக்குல நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு சில மனசு கஷ்டங்கள் உண்டாயிட்டு நான் அழுதுகிட்டே நான் கடலூருக்கு போறேன். 2007 2008 வாக்குல அழுதுகிட்டே கடலூருக்கு போகும்போது எங்க அம்மா என் பின்னாடியே ஓடிறாங்க, மெயின் ரோடு வரைக்கும், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பின்னாடியே ஓடிறாங்க. ஓடியாந்துட்டு அழுதுகிட்டு பஸ் ஏறி போயிட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, என் பிள்ளையே அழுதுகிட்டு போயிட்டான், இதனால நான் எதுக்கு இந்த காரியத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் டிராப் பண்றாங்க. கடைசியா இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான். 2008 வாக்குல எங்க அப்பா மட்டும்தான் அவர் வழங்கின வழிபாடுகள்ல இருந்திருக்காரு. எங்க அம்மாவும் ஒரு கட்டத்துல வச்சுக்கப்பட்டாங்க. அப்போ நாளடைவு பார்க்கும்போது குடும்பத்துல சமாதானம் அதிகமாகுது, குடும்பத்துல விடுதலை அதிகமாகுது, குடும்பம் ஜென்யூனா போகுது, நீட்டா போகுது. அப்ப எங்க அப்பா பாக்குறாரு, என் பிள்ளைங்களுக்கு இந்த நல்லபடியா வரானுங்க, எனக்கு மட்டும் என்ன இருக்கு இதுல. அப்ப அவரு என்ன பண்றாரு, மனம் திரும்புறாரு. அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகுது. ஏன்னா அந்த 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 குடும்பத்துல வந்து கம்ப்ளீட் சமாதானம் பிறக்குது, கிறிஸ்துவின் சமாதானம் உள்ள வந்துருது. வீட்டுல சண்டை கிடையாது, வறுமை கிடையாது, பஞ்சம் கிடையாது. அந்த நிலைமை மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா மூத்த சகோதரி என்ன பண்றாங்க, நல்லா உழைக்கிறாங்க. அவங்களும் உழைச்சி ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கான வருமானத்தையும் வீட்டுக்கான தேவைகளையும் சந்திக்கிறாங்க. அப்ப வீட்டுல பஞ்சமும் வறுமையும் இல்லை. என் பெரிய சகோதரனும் கல்யாணம் ஆயிடுது, சின்ன சகோதரிக்கும் கல்யாணம் ஆயிடுது. சோ எல்லாருமே ஒரு 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 ஸ்டெபிலிட்டியில வரும் பொழுது எங்க அப்பா என்ன பண்றாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் இது என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி போடுறாரு. அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. சோ ஆல்மோஸ்ட் அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறது தானே அர்த்தம். ஞானஸ்தானம் மட்டுமே எடுக்கல, சர்ச்சுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறை சர்ச்சுக்கு மட்டும் தான் வரணும். அப்போ 2011 மார்ச் மாசத்துல ஜனவரி 10ஆம் தேதியில எங்க ஊர்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்துல வந்து ஒரு 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 காரியத்தை எழுப்புறாங்க. என்ன காரியத்தை எழுப்புறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு சுடுகாட்டுல இடம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஊர்ல எந்த ஒரு பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லும் போது எங்க அப்பா எழுந்து ஃபைட் பண்றாரு. ஏன்னா அவர் பூர்வ காலத்துல பார்த்த பாட்டெல்லாம் இருந்த காலங்கள் இல்லையா, அவருக்கு கோவம் வந்துடுது. எப்படி எங்க ஊர்ல வந்து என் பிள்ளைங்களுக்கு உரிமை கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு சுடுகாடு கிடையாது. அதுல குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருக்கிறீங்கல்ல, இருக்கிறோம், கடவுளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஆமா, அதனால அவரு கேட்கிறாரு, அவர் எடுத்து ஃபைட் பண்றாரு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க அப்பா ஒருவேளை அவர் வந்து அந்த உரிமையில என் பிள்ளைங்க என் குடும்பம்னு கேட்கிறாரு. என்னுடைய ஒரு காரியம் என்னன்னா, செத்து போன பிறகு சுடுகாடு கொடுத்தா என்ன கொடுக்கலாம், என்ன ஒரு மனுஷன் செத்து போறான், இருந்தாலும் எங்க அப்பா அந்த உரிமையில கேட்கிறாருன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் அந்த பாடுகள் நாங்க அனுபவிச்சிட்டோம். நாங்க என்னன்னா, எதுக்கு முன்னாடி போய் இடம் பிடிக்கணும்னு கேக்குறேன். இருக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு பார்ப்போம். நம்ம செத்து போய் உடனே சுடுகாட்டுல போயிட்டு பள்ளம் போட்டு புதைக்கிறதுக்கு நம்மளுக்கு இல்ல. அப்போ எங்க அப்பா வந்து அதுக்கு ஃபைட் பண்றாரு. அப்போ யாருமே சப்போர்ட்டுக்கு வரல, யாருமே எங்க அப்பாவுக்காக பேசல. அப்போ நான் அப்போ இந்த முகப்பேர் கிழக்கு வேலைக்கு போகும்போது எங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, அழறார், அப்பா இது மாதிரி எல்லாம் பண்றாங்கப்பா, அப்ப நான் அழுவாதப்பா, ஜெபம் பண்ணலாம்ப்பான்னு சொன்னேன். அப்போ 2011 ஜனவரி 10ஆம் தேதி நடக்குது. 2011 பிப்ரவரி மாசம் எங்க அப்பா செக்கப்புக்கு போறாரு. அப்ப செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, அவருக்கு பிரெயின்ல வந்து சம்திங் ஏதோ பிளாக் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சோ எங்க அப்பா அது வந்து சொல்றாரு, நான் சொல்றேன் எப்ப அட்மிட் ஆகுப்பான்னு சொல்லும்போது எங்க அப்பா வந்து அப்ப சீட்டு பிசினஸ் மாதிரி நடத்திட்டு இருந்தார், சின்னதா. அப்ப இல்லடா, நான் அந்த சீட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு அட்மிட் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மார்ச் மாசம் வருது. மார்ச் மாசம் 8ஆம் தேதி அவர் என்ன பண்றாருன்னா, கீழே விளையாடுறாரு. இந்த பிளாக் வந்து மூளைக்கு போற குழாய் வந்து வெடியுது. அது வெடிஞ்சதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்து 3 நாள் அவர் ஹாஸ்பிட்டல் வைக்கிறோம். கரெக்டா மார்ச் மாசம் 8ஆம் தேதி அட்மிட் பண்ணி மார்ச் மாசம் 11ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துடுறாரு, வீட்டுக்கு சடலம் வருது. எங்க அப்பா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வணங்கின எல்லா காரியத்தையும் தூக்கி ஓரம் போட்டார். என் குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து அன்புக்குள்ள வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டோம், எல்லாருமே பண்ணிட்டோம். இப்போ எங்க அப்பாவுடைய இறுதி சடங்க எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் எடுக்கிறதுக்கு என்னை சார்ந்த உறவுகள் வந்து விடல. எங்களை விருப்ப பிரகாரமே எடுக்க விடல. எங்களை என்ன பண்றாங்க,
அந்த பழைய முறைமையின் பிரகாரம் சம்பிரதாயத்தின் பிரகாரம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை எங்களுக்குள்ள எங்களை தனிமைப்படுத்தி எங்களுக்குள்ள எங்க அப்பாவோட சரீரத்தை படுக்க வச்சிருக்கோம். இந்த காரியத்துல அவங்க முன்னெடுக்கிறாங்க அடக்கம் பண்றதுக்கு எல்லாத்தையும். சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டேன். எதனா பண்ணிட்டு நீங்களே பண்ணிட்டு போய் அடக்கம் பண்ணிங்கன்னு விட்டுறேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் விடுறேன். கொல்லி போடுறதுக்கு நான் வரமாட்டேன் சொல்றேன். இல்லைங்க, நான் ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பாஸ்ட் ஸ்தானத்துல நான் வந்துட்டேன், நான் கொல்லி போட முடியாதுன்னு சொல்றேன். லிட்டரலா அந்த ஷேவ் பண்ற கத்தியை வச்சுக்கிட்டு என்னை கூட்டிட்டு போறாங்க. 2 பேர் கை பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. சுடுகாட்டுல போய் என்ன கொல்லி போட்ட வச்சு திரும்ப அவங்களே கடல்ல போய் முழுகடிச்சிட்டு தூக்கிட்டு வந்து என்னை வீட்டுல வந்து விடுறாங்க. இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு பாடுகள் என்னை சுத்தி இருக்கிற உறவுகளால கொடுக்கப்பட்டாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இந்த ஊர் வேண்டாம், இந்த ஊர் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவம் இந்த ஊர் மேல. சரி, அப்பதான் நான் இந்த ஊரை விட்டு வெளியே போயின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வெளியில போயிட்டு ஒரு வீடை ரெடி பண்ணி அங்க வாழ்ந்துட்டு. ஆனா ஆண்டவர் என்ன சார் சொன்னாருங்களா, இந்த ஊர் நீ வேணான்னு சொல்லிட்டு தானே போற, இந்த ஊரை தான் நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொன்னார். அந்த நாட்கள் இந்த ஊர் தான் நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஊருக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்கள்ல கூட. இன்னைக்கு பிறகு ஒரு 2வது கம்பெனில நான் ஜாயின் பண்றேன். 2வது கம்பெனில இந்த பிரச்சனைக்கு பிறகு இன்டர்வியூ அட்டன் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல இன்டர்வியூ அட்டன் பண்ணி 2வது கம்பெனில ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கம்பெனில இருக்கும்போது பொருத்தனம் பண்றேன். ஏன்னா 2500 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட பொருத்தனம் பண்ண, ஆண்டவரே இன்னும் 2 வருஷத்துல நான் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு பொருத்தனம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. சரி, அப்போ நான் அதுக்காக ஜெபம் பண்றேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. என்ன உயர்த்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அப்போ நான் இன்னொரு கம்பெனில மாறது ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. அந்த கம்பெனில நல்லா உண்மை உத்தமா உழைக்கிறேன், கடவுள் முன்பாக உழைக்க. என்ன வேதம் சொல்லுது, ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டானெல்லாம் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. இந்த வசனம் வந்து என்ன வழி நடத்துது. எது செய்தாலும் உண்மையா செய்யணும், உத்தமமா செய்யணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப உண்மையை செய்யும்போது ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறாங்க. வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நான் அங்க ஒரு 3 முறை போயிட்டு வரேன். 2012 போறேன், 2013 போறேன், 2014 போறேன். ஆனா நான் கேட்ட அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த 50,000 சம்பளத்தை 1.5 வருஷத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. 1.5 வருஷத்துல அந்த அற்புதங்களை அது ஆண்டவர் செய்து கொடுக்குறாரு. அப்போ இன்னமும் நம்மளுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு சந்தோஷம் வருது ஆண்டவருக்குள்ள. இன்னும் நம்ம கேட்கறது ஆண்டவர் விசுவாசமா நம்மளுக்குள்ள கொடுக்குறாரு அப்படின்னு தொடர்ந்து அதை நான் வேலை செய்யறேன். தொடர்ந்து அங்க வேலை செய்யும் போது 2015 திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரை நான் வந்து வேற கம்பெனிக்கு மாறணும் கேட்கும்போது ஆண்டவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ முறையே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன். அவங்க கேட்கற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் போது என்ன 2வது ரவுண்டு கூட்டின்னு போறாங்க. 2வது ரவுண்டு கூட்டின்னு போகும்போது அவங்க கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க கேட்கும்போது நான் கேட்டேன், எனக்கு ஒரு 5.5 லட்சம் பெர் ஆனம் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 5.5 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க இவ்வளவு கேட்கறீங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இல்லைங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம், என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரமா நான் இதை கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உங்களுடைய அனுபவத்தின் பிரகாரம் நீங்க அதிகமாவே கேட்கலாம். அப்போ நான் கேட்டது 5.5 5.5 லட்சம். ஆனா எனக்கு ஆஃபர் லெட்டர் வரும்பொழுது அவங்க கொடுக்கறது எனக்கு 7 லட்சத்தை கொடுக்குறாங்க அந்த நாட்கள்ல. ஒரு வருஷத்துக்கு 2015 மாசம் 2,500 வருமானத்துல ஸ்டார்ட் பண்ண நீங்க ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா? 5 இயர்ஸ்ல மாசம் ஒரு 70 ரூபா சம்பாதிக்கிறேன். மாசம் ஒரு 45-50 கடவுள் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஆனா அங்கேயும் கடவுளுடைய கிருபையினால அங்க வேலைகளை செய்தேன். என்னுடைய வேலைகளை செய்யும் போது அடுத்து ஆண்டவர் உயர்வு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்தடுத்த ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வு கொடுத்து இன்னை வரைக்கும் அந்த எம்என்சி, அந்த வேர்ல்ட் நம்பர் 1 கம்பெனி இன்னை வரைக்கும் வேலை செய்யறது கடவுள் கிருபை பாராட்டிட்டு. இந்த 2014 வரைக்கும் நீங்க வேலை பார்க்குறீங்க, மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் 2014க்கு அப்புறம் தான் சபையே ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு நோக்கம் வருது. அது எதனால, எப்போ ஆண்டவருடைய லீடிங் இருந்துச்சா என்ன? 2014 வரைக்குமே எங்களுக்கு சபை என்கிற ஊழியம் இல்லை. எங்களுக்கு என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணும், நிறைய ஜனங்களை கர்த்தருக்கு முன்பாக வழி நடத்தி, இது மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ 2013 நாங்க என்ன பண்றோம், 2013 எங்க வீட்டுக்குள்ள, பழைய வீட்டுக்குள்ள, இந்த மீனவ கிராமத்துல கடலை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில ஒரு சின்ன உபவாச ஜபங்கள் போல மந்த்லி மாதந்தோறும் நடத்திட்டு இருந்தீங்களா? நடத்திக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு சபை ஊழியமா இல்லாம ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு பிரேயர் ஹவுஸ் பிரேயர் மாதிரி, அதுக்குள்ள ஒரு 30 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு உபவாச ஜபத்தை நாங்க ஒழுங்குபடுத்தி அதுல ஊழியமாய் செய்துட்டு இருந்தோம். ஆனா சபை என்கிற ஊழியம் எங்களுக்கு 2014 டிசம்பர் வரைக்குமே எங்களுக்கு கிடையாது. ஆனா
2014 இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வாக்குல நாங்க சூழ்நிலைகள் மித்தமா நாங்க ஒரு சபையை விட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறோம். சரி சரி. அப்ப நாங்க எங்களுக்கு எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க ஒரு சபையில போய் சார்ந்து வாழணுமா இல்ல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாதனால அப்போ நாங்க ஒரு முடிவு பண்றோம், நம்ம பழைய வீடு கலையே தான் இருக்கு, நம்ம ஏன் அங்க போய் ஜெபத்தை ஆரம்பிக்க கூடாது. அப்படி கூடி ஜெபத்தை ஆரம்பிச்ச இந்த இடம் தான் இன்னைக்கு சபையாய் மாறி நிக்குது அன்னைக்கு அந்த இடத்துல. ஸோ சின்ன ஒரு ஜெபமா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் ஆரம்பிச்சோம். ஒரு 15 பேர் தான் இருந்து கூடி ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம். ஸோ முறையா நாங்கள் என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சரை வச்சுக்கிட்டு அந்த மீனவ கிராமத்துல எங்க வீட்டு வாசல்ல நின்று ஒரு உள்ளுக்குள்ளேயே இருந்து மைக்கை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த முதல் நாள்லயே எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இங்க வந்து ஜபத்தெல்லாம் நடத்தக்கூடாது, நீங்க வந்து மைக்கு சத்தம் கேட்கக்கூடாது, ஸ்பீக்கர் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை சுத்தி ஒரு 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 50-60 பேர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா எங்களை சுத்தி வந்து எங்களுக்கு கூட வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க இது மாதிரி எல்லாம் ஜபத்தை ஆரம்பிக்க கூடாது. அவங்க என்ன நினைச்சிட்டா நாங்க சர்ச்சை ஆரம்பிச்சோம். எனக்கு அது வரைக்குமே நாங்க சர்ச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு போறதுக்கு வழி கிடையாது. எங்க போய் எந்த சபையில போய் உட்காரதுன்னு தெரியாம நம்ம எங்க கூடி ஆரம்பிக்கலாம், ஒரு அதாவது ஒரு 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 அசட்டு தைரியம்னு சொல்லுவோம்ல, அந்த தைரியத்தை நாங்க போய் அங்க ஆரம்பிச்சோம். சும்மா நீங்க கூட்டமா ஆரம்பிச்சது அவங்க சர்ச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே, இங்க வந்து சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது வரைக்குமே எங்களுக்கு சர்ச்சுனே தெரியாது. எங்களுக்கு போறதுக்கு வழி இல்ல, போறதுக்கு இடம் நீங்க அப்படி ஆரம்பிச்சோம். நாங்க அங்க ஆரம்பிச்சோம். அதுவும் அது ஒரு அசட்டு தைரியமா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த கான்சியஸ் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த பயம் தான் எங்களை சூழ்ந்துருக்கும். நாங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அப்போ நாங்க ஜெபத்தை ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, சுத்தி ஒரு 50-60 பேர் எங்களை சுத்தி வாக்குவாதத்தில் ஈடு பண்றாங்க. நீங்க வந்து இது மாதிரி ஜெபத்தை ஆரம்பிக்க கூடாது, நீங்க வந்து இங்க ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து மைக் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சர் தான், ஒரு சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் தான், அதுவே நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு வாக்குவாதத்துக்குள்ள நாங்க தள்ளப்படுறோம். சரி. அப்போ நாங்க சொல்றோம், சரி ஓகே, இனிமேல் நாங்க அந்த ஸ்பீக்கரை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், இனிமேல் நாங்க வந்து சவுண்ட் வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்பீக்கரு மைக்கு எல்லாத்தையும் ஓரம் கட்டுறோம். அதுக்கப்புறம் வருகிற நாட்களை நாங்க தொடர்ந்து என்ன பண்றோம்னா, தொடர்ந்து இது பண்ண ஆரம்பிக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏறக்குறைய 2-3 வருஷம் வரைக்கும் நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்சு 3 வருஷம் வரைக்கும் ஸ்பீக்கர் கிடையாது, மைக் கிடையாது. உள்ளுக்குள்ளே எவ்வளவு கிரௌட் வர ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாட்கள்ல ஒரு 15 பேர் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வராங்க. எப்படி அவங்க ரட்சிப்புக்குள்ள வராங்கன்னா, வியாதி படுறவங்க, பிசாசு பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து சபையில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ போடும்போது அங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அவருடைய மிராக்கள் அங்க செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சமா மக்கள் கூடி வர ஆரம்பிக்கிறாங்க. 15-20 ஆச்சு, 20-25 ஆச்சு, 25-30, 40, 50. அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நீங்க இந்த ஸ்பீக்கர் இது எல்லாமே எதுவுமே கிடையாது. அப்படிதான் நாங்க ஒரு இடம் அது வீடு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் கூடி ஜெபிச்ச இடம்னு சொல்லிட்டு, அந்த ஜெபிச்ச இடம் தான் சபையா மாறுது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சின்ன ஹாலு, அந்த சின்ன ஹாலுக்குள்ள நாங்க பிரேயர் ஆரம்பிக்கிறோம். அப்ப அது ஃபுல் ஆகுது, அந்த ஹால் ஃபுல் ஆகுது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, அந்த ஹாலை வந்து நாங்க பிரேக் பண்றோம். அந்த ஹாலை நாங்க பிரேக் பண்ணி உடைச்சிட்டு இன்னும் ஒரு 20 பேர் உட்காந்து ஆராதிக்கிற மாதிரி நாங்க இன்னும் கொஞ்சம் ரெடி பண்றோம். அதுவும் ஃபுல் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா, அதை உடைச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி ரெடி பண்றோம். சோ ஏறக்குறைய ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் கிச்சனை காலி பண்றோம், செவரை உடைக்கிறோம், ஒரு பகுதியை நாங்க உடைச்சு, அது ஆண்டவர் வந்து யாபேசின் எல்லைகளை விசாலமாக்குறது போல எங்களுடைய அந்த ஊழியத்தினுடைய அந்த சர்ச் அந்த இன்சைடே வந்து ஆண்டவர் பெரிதாக்குறாரு. சோ இந்த காலகட்டத்திலேயே நாங்க பல ஆயிரம் பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் ஃபேஸ் பண்றோம். மனுஷர்கள் ஒவ்வொரு முறையும் ஊர் பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா இது சபை சார்ந்த குடும்பங்கள் கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான பிரச்சனையை எதை கொண்டு வராங்கன்னா, எங்களுடைய இந்த மீனவ கிராமத்துல கோயில்களுக்கு வந்து குடும்பந்தோறும் ஒரு மாசம் வந்து விளக்கு போடணும், அபிஷேகம் பண்ணணும். கோயில்களுக்கு அவங்க வணங்குற அந்த வழிபாட்டு கோயில்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த அபிஷேகம் பண்ணி கோயிலுக்கு டெய்லியும் போய் விளக்கு வைத்தணும். அந்த கோயிலுக்கு விளக்கு ஏத்திட்டு அந்த வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கோயில் என்ன பண்ணணும், கழுவி அபிஷேகம் பண்ணணும். இது வந்து ஒரு சிஸ்டம். அப்போ ஏறக்குறைய மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் பண்ணணுமா? ஒவ்வொரு குடும்பம் ஒரு மாசம் பண்ணணும். அப்ப ஏறக்குறைய ஒரு 250 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மாசம். அப்போ இதுல சபைக்கு வந்த மக்களே கிட்டத்தட்ட ஒரு 20, அதாவது மீனவ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் வந்து அந்த உரிமைன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம சபையில பாத்தீங்கன்னா 20 பேர் ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் இருந்தாலும், பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாலும், ஆண்கள் பார்க்கும்போது 20 பேர். சோ ஆல்மோஸ்ட் அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 20 மாசம் கிட்ட என்ன பண்ணணும், அவங்க அந்த அபிஷேகத்தை அந்த விளக்கை ஏத்தணும்.
சரி. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுற பிள்ளைகளுக்குள்ள அந்த வைராக்கியம் முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இதை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சரி. உள்ளுக்குள்ள ப்ரெஷர் கொடுக்குறாங்க. திடீர்னு போயிட்டு சபை விசுவாசி மக்கள் மத்தியில் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. திடீர்னு ஊரு கூட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ரகலையை உருவாக்கி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்க ரெகுலரா நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு, அதாவது 2014 டிசம்பர்ல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு. ஆனா எப்பப்பெல்லாம் நாங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்பப்பெல்லாம் நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம். அதாவது மூட்டுப்பூச்சி நசுக்க அந்த மூட்டுப்பூச்சி பெருகிட்டே இருக்கும்ல, அது மாதிரி எங்களுக்கு உபத்திரம் வர, நெருக்கம் வர பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நெருக்கத்திலும் எங்களுக்கு பெருக்கம் தான் அதிகமாகுது. சரி. ஆனா வந்து இப்ப நீங்க வேலை பார்த்துட்டே இந்த ஊழியமும் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊழியத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பிரைமரியா ஊழியமா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய என் கூட ஊழியம் செய்யற பிள்ளைகளும் எனக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. பட் அப்ப நீங்க வேலை பார்த்து இருக்கிறத சம்பாதிக்கிறதும் ஊழியத்துல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சம்பாதிக்கிறதும் ஊழியத்துல ஸ்பெண்ட் பண்ணுவேன். மக்களும் அதுல விதைப்பாங்க. மீனவ கிராமத்துல ஆரம்பத்தில் நடந்த ஊழியத்துல மக்கள் வந்து உதாரணத்துவமா விதைச்சாங்க. அங்க நடக்கிற ஊழியத்துக்கு, அங்க நடக்கிற தேவைகளுக்கு, ஒவ்வொரு முறையும் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் உதாரணத்துவம் மக்கள் விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க விதைக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஊழியத்துல இருந்து படிக்கிற பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த 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 மே மாசம் லீவை முடிச்சுட்டு அவங்க போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எஜுகேஷன் கிட்ட, நோட் புக்கு, பேனா, பென்சிலு இதெல்லாம் நாங்க ஒழுங்குபடுத்தி அந்த அந்த எண்டுல நாங்க கொடுத்து அனுப்புவோம் அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு கிஃப்டா ஒரு 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 விபிஎஸ் மாதிரி நடத்தி அவங்களுக்கு கிஃப்டா இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 200 பிள்ளைங்களை கிட்ட கொடுப்போம். 200 பிள்ளைகள், எல்லா பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டா வருவாங்க. சோ இது என்ன ஆகுதுன்னா, நாளோட பிள்ளைகள் மத்தியிலையும் கொண்டு கர்த்தருடைய அன்பை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சோ இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு வெறுப்பையும் எரிச்சலையும் உண்டாகுது. அப்போ மற்ற மக்களுக்கு, அதாவது 85% மக்களுக்கு ஒரு ஆதரவு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து மதம் மாத்துறாங்க. ஆனா நாங்க ஒரு நாளும் யாருக்கும் மதம் மாத்துறது கிடையாது. ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு டிசிப்ளினையும் கிறிஸ்துவின் அன்பையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இதனால மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஆதரவும் கிடைச்சது. அப்போ உங்களுக்கு சபை வந்து பெருகிட்டே இருந்துச்சு. இப்போ சபை பெருக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களால் என்ன பண்ணுதுன்னா பிரச்சனை அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை அதிகரிச்சு ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ண 2020 என்னை கொண்டுட்டு போயிட்டு அந்த கோயிலுடைய கருவறையில என்ன உட்கார வச்சிட்டாங்க. என்ன கோயிலோட கருவறையில உட்கார வச்சு ஒரு 100 பேர், நீங்க அபிஷேகம் பண்ணிதான் ஆகணும், நீங்க அபிஷேகம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், நீங்க வழிபாடு இது பண்ண சொல்றாங்க. ஆமா, என்ன சார்ந்து இருக்கிற விசுவாச மக்களை நீங்க அபிஷேகம் பண்ணி. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியக்காரன், நாங்க வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன பண்றோம், நாங்க வந்து கிறிஸ்தவ மதத்துல நாங்க வந்திருக்கோம். எங்களை வந்து நீங்க அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது நாங்க எப்படி இது பண்ணுவோம், இது எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் அது சாபமா மாறும்னு சொல்றோம். அவங்க யாருமே ஏத்துக்கல. ஒரு 200 பேர் எங்களை சூழ்ந்திருக்காங்க. 200 பேர் கத்துறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே எப்படி கூட்டு போயிட்டாங்களா வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அது வந்து ஊர்ல பஞ்சாயத்துல உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நாங்க போக வேண்டிய சூழ்நிலை. அப்படியே கூட்டு போயிட்டாங்க. போறாங்க பஞ்சாயத்து. சரி, ஊரை மதிக்கணும் இல்லையா, ஏன்னா ஊரோட சேர்ந்து வாழணும் இல்லையில. ஊரை மதிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க மதிச்சு போனா எல்லாம் உட்காந்து 100-200 பேர் உட்காந்துக்கிறாங்க. எங்களை சென்டர்ல அந்த கோயில் உள்ள உட்கார வச்சுக்கிட்டாங்க. நாங்க உட்காந்து தைரியமா உட்காந்து பேசுறோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, நான் சொல்றேன், இல்லைங்க இது பாவங்க, இது எங்களுக்கு மட்டும் சாபம் கிடையாது, இதை நீங்க எங்களை கட்டாயப்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கும் தான் பாவமா மாறும், இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளே ஒரு கோபம், எல்லாம் அடிக்கிறதுக்கு எகிரின்னு வராங்க. எல்லாருமே எகிரின்னு வராங்க. தனியால நின்று இருக்கேன். என் கூட பாஸ்டர் சத்யராஜ் ஊழியம் செய்யறவர் அவர் உட்காந்துருக்காரு. ஒரு 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 நியாயத்தை கூட எப்ப அவங்கதான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மார்க்கத்தை மதத்தை தொழுந்து கொள்ளுறாங்க, அவங்களை ஏன்பா நீங்க வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு ஒருத்தரும் கேட்கல. அந்த எல்லாருமே வெறுப்பையும் கசப்பையும் தான் உமிழ்றாங்க. எல்லாருமே உபத்திரப்படுத்துறாங்க. சர்ச்சுக்கு வந்த மக்கள் சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்த மக்கள் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஏன் கொடுத்திருந்தேன்னா சரி, நீங்களும் வரும்போது அங்கேயும் ஒரு கரகோஷம் மாதிரி ஒரு மாதிரியான கூச்சல் வரும்போது நீங்களும் ஒரு எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும். ஏன்னா ஒரே சமுதாயத்து மக்கள், ஒரே ஊர் மக்கள், ஒரே மாம மச்சானா இருப்பாங்க, ஒரே உறவுகளா இருப்பாங்க. இந்த உறவுகள் நீங்களும் வந்தீங்கன்னா அங்க ஆப்போசிட் சண்டை வருவாங்க. அந்த சண்டை நம்மளால உருவாயிடக்கூடாது. ஏன்னா அது ஏன் மக்கள், என் கிராமம், எதுக்காக நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன், அந்த மக்களோட அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அங்க கொண்டு போறதா ஆரம்பிச்சேன். என்னால அங்க என்ன ஆயிடக்கூடாது, என்னாலையும் ஊழியத்தினாலையும் சபையினாலையும் அங்க எதுவுமே பிரச்சனை வந்துடக்கூடாது. எல்லாவற்றையும் பொறுமையா சகிச்சு அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்றாங்க, நீங்க அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல, அப்ப அந்த நேரம் நீங்க என்ன பண்றீங்க? அப்போ வழிபாடு பண்ணுங்க அந்த நாட்கள்ல சொல்லும் போது நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன், நீங்க எங்க மேல என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து வரி செலுத்த சொல்லுங்களா, வரி செலுத்துறேன். சரி, நான் வரி செலுத்துறேன். இந்த ஊருக்கு தேவையான வரி நீங்க செலுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன், நான் ஊருக்கு கொடுக்க வேண்டிய வரியை நான் செலுத்துறேன். இந்த அபிஷேகம் என்கிற ஒரு காரியத்தை நான் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வேதத்தின் பிரகாரம் அதை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நாங்க
கூடாதுன்னு நான் சொல்றேன். சரி அவங்க யாரும் கேட்கறதுக்கு மனதா அந்த இடத்துல இல்ல. சரி 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 எல்லாருமே அதாவது கட்டாயப்படுத்துறதுக்கு தான் விருப்பப்படுறாங்களோ இல்ல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி எங்களை வந்து அதுல இன்வால்வ் பண்றது தான் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ தெரியும். எங்க சைடுல இருக்கிற ஒரு நியாயத்தை கூட யாருமே அந்த நாட்கள்ல கேட்கல. சரி அப்ப என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுக்கு தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களை கெட்ட கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த நிமிஷத்துலயே சரி கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. ரொம்ப மோசமான வெளியே சொல்ல முடியாத வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஆனா அன்னைக்கு பொழுது அந்த கூட்டத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டு எல்லாம் உறவுகள் இருந்தாலுமே ஒருத்தரும் ஏன்னு கூட நியாயத்தை யாருமே பேசுறதுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க தான். பேசுறவங்களும் சொந்தக்காரர் தான், சும்மா இருக்கிறவங்களும் சொந்த உறவுகள் தான். ஏன்னா மீனவ சமூகத்தை அப்படிதான் இருக்கும். மாமா மச்சான் பங்காளி தான் அண்ணன் தம்பி தான் இருக்கு. யாருமே சப்போர்ட் பண்ணல அந்த இடத்துல. அதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஒரு இந்த யதார்த்தமான எனக்கான உரிமையை கூட யாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, யாருமே கொடுக்கல. அந்த இடத்துல ஆண்டவருக்காக நீங்க சகிச்சு அந்த இடத்துல நான் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நான் இந்த காரியத்தை நான் பண்ண முடியாது, இதுக்கு பதில் என் மேல வரி போடுங்க. எப்பா 20 பேர் இருக்கீங்கப்பா, 20 பேர் மேல நான் எங்க ஊருக்கு சார்பா நீங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துருங்க. நீங்க அதை எடுத்து கோயில கூட கட்டிக்கீங்க. நீங்க என்ன கட்டிக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஏன்னா நான் வந்து ஊருக்கு கீழ்படிஞ்சு போறேன், ஏன்னா ஊரோட ஒத்து வாழ விரும்புறேன். ஏன்னா நான் வந்து ஊர்ல இருந்து நான் பிரிச்சு போக விரும்பல. அப்போ அது கூட அவங்க விரும்பல. நான் நீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிக்கீங்க, என்னால இது பண்ண முடியாது சொல்லுங்க. இது எங்களால பண்ண முடியாது, ஒருத்தரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இது யாருமே நாங்க இந்த விஷயத்துல நாங்க தலையெடுக்க மாட்டோம். நீங்க வேற எதனா எங்களை பனிஷ்மெண்ட் கூட கொடுத்து நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நீங்க வரி விட்டு எடுக்கிறீங்களா எடுத்துங்க, உரிமை எடுக்கிறீங்களா எடுத்துங்க சொல்லிட்டு அந்த நாட்கள்ல சொல்லிட்டு வந்து வீட்டுல வந்து ஆண்டோர் சமத்துல அவ்வளவு கதற அழுது. ஏன்னா ஒருத்தருக்கு கூட நியாயம் தெரியல பாருங்க. அந்த 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 அதாவது தவறு செய்தவனு கூட விட்டுறீங்க, என்னோட உரிமையை எங்களுடைய உரிமையை நாங்க கேட்கிறோம். ஆண்டவர் நாங்க வந்து நாங்க இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமா ஏத்துக்கிட்டோம், இதுக்கப்புறமும் எங்களை வந்து நீங்க வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கேட்கிறோம். அந்த இடத்துல வந்து எங்களை நியாயத்தை கேட்கறது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கசந்து அந்த இடத்துல அழுத நாட்கள் உண்டு, அந்த 2020 நாட்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தொடர்ந்து ஊழியம் செய்துட்டு தான் இருந்தோம் அந்த இடத்துல. அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அந்த இடத்துல பிரச்சனை அது அப்படியே புகஞ்சுக்கிட்டே இருந்துட்டே இருக்கு, புகஞ்சுட்டு அப்ப நாளடைவுல 2021 2022 பாத்தீங்கன்னா ஊழியம் பார்த்துட்டே அங்க ஊழியம் சிறப்பா ஆண்டு நடத்திட்டு தான் இருந்தாரு. ஊழியம் செய்த மக்கள் ரசிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2002 2020 2023 2022 வாழ்க்கையில வெளியூர்ல இருந்து மக்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிராமத்துல இருந்தும் கேள்விப்பட்டு வராங்க. கேள்விப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவங்க தேடி என்ன பண்றாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளைகளா வர ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு கோபம், அதே ஊர் மக்களுக்குள்ள ஒரு சில பேர், எல்லாருக்கும் கிடையாது, எல்லா மக்களும் எங்க கிராம மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். ஒரு சில மனிதர்கள் ஏற்படுத்துகிற ஒரு சில பிரச்சனைனாலதான் ஊர் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு சில பேருக்குள்ள என்ன ஆகுதுன்னா, எப்படி வெளியூர்ல இருந்து எல்லாம் வரலாம், ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையை பெருசாக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப பழையபடி 2023 வாக்குல இந்த பிப்ரவரி மார்ச் வாக்குல பெருசாக்குறாங்க. அதற்கான ஒரு சில மனிதர்கள் ஒரு சில வேலைகள்லாம் செய்யறாங்க. பேக்எண்ட்ல பின்புறத்துல இருந்து ஒரு சில தூண்டுதலான காரியங்களும் ஒரு சில மனிதர்களும் செய்யறாங்க. எல்லாருமே கிடையாது, ஒரு சில மனிதர்கள் அவங்க எல்லாரும் செய்து மற்றவர்களை எழுப்பி விடுறாங்க. அப்ப எழுப்பிவிடும் போது வெளியில இருந்து வர மக்களை மடக்கி அடிக்கணும், சர்ச்சைக்கு வர மக்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அந்த முடிவுக்கு வரும்போது நான் என்ன பண்றேன்னா, ஒரு முன்னெச்சரிக்கையாக காவல் நிலையத்தை அணுகி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி வெளியில இருந்த மக்களை அடிக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க கூப்பிடுறாங்க. ஒரு 5 பேரை கூப்பிடுறாங்க. 5 பேரை கூடும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, வராம அந்த இடத்துல வந்து வேற விதமான பிரச்சனையை மாத்தி விட்டாங்க. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நான் வந்து மதம் மாத்துறேன், நான் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மதம் சார்ந்த கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையை பெருசாக்கிறாங்க. என் மேல பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு 200 பேர் சபையை சுத்தி மார்ச் பாஸ் போறாங்க. அன்னைக்கு தினத்துல பிப்ரவரி மாசத்துல 3வது வாரத்துல 2023 சபையை சுத்தி ஒரு 200 பேரு கோஷம் போட்டுக்கிட்டு போறாங்க அந்த நாட்கள்ல. அப்போ திரும்ப இந்த பிரச்சனை பெருசாகி நம்ம காவல் நிலையில இருந்து கலெக்டருக்கு வந்து இந்த பிரச்சனையை மாத்தி விடுறாங்க. இந்த கலெக்டருக்கு மாத்தி விடுறாங்க பீஸ் கமிட்டின் போது. அப்புறம் ஏப்ரல் மாசம் நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, எங்களை பீஸ் கமிட்டிக்கு கூப்பிடுறாங்க. அந்த நாட்கள்ல எங்களை பீஸ் கமிட்டி கூப்பிடுறாங்க. நான் போறேன், என் கூட ஊழியக்கார சத்திரை வர 2 பேர் தான் வரும். முழு ஊர்ல கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்கள் வராங்க. எப்படி 2 ஊருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா வருவாங்களே, அதே மாதிரி சொந்த ஊருக்காரன், அதே ஊர்ல தான் ஊழியம் செய்யறோம், அதே ஊர்ல தான் பிறந்து வளர்றோம், எங்களுக்கு அகேன்ஸ்ட் இத்தனை பேர் வராங்க. நாங்க தாசிர் ஆஃபீஸர் 2 பேர் உட்கார்றோம், இது எல்லாரும் எவ்வளவு மோசமான வார்த்தைகளால எங்களுக்கு துன்புறுத்த முடியுமோ அப்படி துன்புறுத்துறாங்க. மோசமான வார்த்தை. என் சகோதரிகள் முதற்கொண்டு, என் தாய் முதற்கொண்டு எல்லாருமே மோசமான வார்த்தைகளால
திட்டுறது யாரு? ஊர் மக்கள் சொல்றீங்களா? ஊர் சில மனிதர்கள் அவங்க எல்லாமே திட்டுறாங்க. அவங்க எல்லாருமே தாசில்தாருக்கு முன்னாடி எங்களை திட்டுறாங்க. பட் அது உங்களுக்கு ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படித்து நல்லா வேலையும் பார்க்குறீங்க, ஏதோ யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கட்டத்தில் வந்து என்னடா ஆண்டவருக்காக நம்ம பண்ணுறோம், இப்படிலாம் எதிர்ப்பு இருக்குது, அப்படியே சோர்ந்துலாம் போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பிரதர், நீங்கள் கரெக்டான நேரத்தில் இந்த கேள்வி கேட்டீங்க. இதை நான் பலமுறை நேற்று சோர்ந்து போயிருக்கேன். ஏன்னா நான் இப்போ கரண்டாக வேலை செய்கிற இந்த கம்பெனியில் ஒரு சில பிரச்சனைக்கு நாட்களில் எனக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு H1B விசா இருக்குது. அமெரிக்கா போகிறதுக்கு H1B விசா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சகோதரர்கள் என்னோட வந்து நீங்க கனடாவில் போயிட்டு நீ வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், அங்கே போயிட்டு ஒரு PR வாங்கிட்டு செட்டில் ஆகலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன் எனக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வரலன்னா, எனக்குள்ள பிரதர் ஆரம்பத்துல இருந்து எப்போ இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வம் எனக்குள்ள ஒரு பாரம், பெரிய பாரம். என்ன பாரம்னா, ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்திடணும். இப்படியா இருந்தாலும் அழிந்து போகிற ஜனங்களை அது எந்த எனி காஸ்ட் என்ன அதுக்கு விலைக்கரையும் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜனங்களை என்ன பண்ணிடணும், கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். அந்த பாரம் எனக்குள்ள இருந்ததுனால என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு ஸ்தாபனத்தை நிரூபிக்கணும்னு இல்லை, கிடையாது. என்னுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னு ஒரு நோக்கம் சுத்தமா கிடையவே கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்க அழிஞ்சு போற ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தும். கெட்டு போற பாவத்துல வாழ்ந்துக்கிற மக்கள் கடவுளுக்குள்ள வழி, போதை பழக்கத்துல இருக்கிற சகோதர வாலிப பிள்ளைகளை என்ன பண்ணணும், கடவுளுக்குள்ள. இது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸா இருக்கு. அப்போ எனக்குள்ள என்ன ஓடுது, அது உங்க மக்களை சுத்தி உருவாயிருக்குல்ல, மீனவர்களை, நம்ம மீனவ மக்கள் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாமா? நீங்க வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. நான் வந்து எல்லா மக்களுக்கும் ஊழியம் செய்திருந்தாலும் நான் அங்க இருந்து வந்ததுனால என் மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு சர்வீஸ், அவங்களுக்கு ஒரு ஊழியம் செய்ய. ஏன்னா அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். இது வரைக்கும் வந்திருக்கலாம், அது குறைவா இருக்குமோ எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மத்த சமுதாய மக்கள் மத்தியில மத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் போய் ஊழியம் செய்யறாங்க. ஆனா மீனவ மக்கள் மத்தியில ஒரு சில ஊழியர்கள் வந்து போறாங்க. இருந்தாலும் அது எனக்கு என்னுடைய பார்வையில ரொம்ப குறைவா இருக்குன்னு தோணுது. அப்போ அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தை உள்ள கொண்டு வரணும், கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வரணும், பாசத்தை கொண்டு வரணும், கெட்டுப்போற குடும்பங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறது பண்ணிருக்கீங்க. பொதுவாக ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ உங்களை யாரும் கேட்டிருப்பாங்க, எப்ப கனடா அமெரிக்கால போய் ஒரு மாசம் 5 லட்சம் சம்பாதிச்சு ஏதோ ஊழியர் சப்போர்ட் பண்ணலாம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அப்படி கூட யாராவது இந்த கேள்வி எனக்கே வந்திருக்கு. பலமுறை பிரதர், இன்னைக்கு ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்குன்னா கம்ப்யூட்டர் தட்டிட்டு வீட்டுல வந்து ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு போயிடலாம். நாங்க ஆபீஸ்ல வேலை செய்துட்டு எந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடுறேன். இது வந்து இதனால எனக்கு வருமானம் வரப்போறது கிடையாது. எனக்கு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், கடவுளுடைய கிருபையினால ஒரு மாதமான எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்றாங்க எனக்கு. ஆனா இதனால எனக்கு எக்ஸ்ட்ரா, ஆனா இது வந்து என்னுடைய ஒரு பாரம், என்னோட பேஷன். அப்போ அங்க படுற அவமானமோ அசிங்கமோ நான் நிறைய நாள் உட்காந்து யோசிச்சிருக்கேன். என்ன ஆண்டவரே, எனக்கு H1B விசா இருக்கு, நான் பாட்டுக்கு போனேன்னா ஜம்முன்னு காலை நீட்டிக்கிட்டு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வெளிநாடுகள்ல உட்காந்து சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா எனக்குள்ள அடுத்த சிந்தை வருது, நீ போய் அங்க போய் சம்பாரிச்சிடலாம், நீ திரும்பி வரும்போது இந்த மக்கள் உனக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. நீ போயிட்டு 5 லட்சமோ 6 லட்சமோ ஒருவேளை நீ போயிட்டு இருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிடலாம். உன்னுடைய வாழ்நாட்கள்ல உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் சொத்து சேர்த்து வைக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஜனங்களை நீ 5 வருஷம் கழிச்சு வரும்போது இந்த ஜனங்க உங்க கூட இருப்பாங்களா? இதே ஆத்துமாக்கள் உனக்கு திரும்பி கிடைக்குமா? இதே சகோதரன் நீ திரும்பி பார்க்க முடியுமா? இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் ஒரு ஊழியம் பண்ணணும்ன்ற ஒரு வாஞ்ச உங்களுக்கு இந்த அளவுக்கு எனக்குள்ள வந்து பாரம் என்னன்னா, நான் பட்ட நிறைய இடத்துல பட்ட அவமானமும் கண்ணீரும் அதிகம், நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம். எனக்குள்ள என்ன கோபம்னா, நான் அவமானப்பட்டேன், நான் அசிங்கப்பட்டேன், நான் சாப்பாட்டுக்காக தட்டெடுத்துன்னு போய் நின்ற காலங்கள் உண்டு. நான் தட்டு எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல ஒரு இடத்துல நான் எடுத்து நிற்கும் போது அந்த தாயார் என்ன சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு வலிக்குது. நான் தட்டு எடுத்துட்டு போய் நிக்கிறேன், இவனெல்லாம் எதுக்கு உள்ள சேர்க்கறீங்க அப்படின்னு சொன்ன நாட்கள்ல உண்டு. அந்த 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 வார்த்தையை கேட்டு இன்னி வரைக்கும் என் காதுல ஜீவ் குத்திக்கிட்டே இருக்கு, வலிக்குது. அந்த காரியங்கள் எனக்குள்ள வலிக்குது. ஏன்னா அது எதை வேணா சொல்லிடலாம் பிரதர், நீங்க என்ன திட்டிடலாம், நீங்க ஆனா ஒரு சாப்பாட்டுக்கு நான் தட்டு எடுத்து நிற்கும் போது அந்த சாப்பாட்டு விஷயத்துல நம்மளை குறை சொல்லும் போது, நம்மளை இழிவுபடுத்தும் பொழுது அந்த வலிகள் பெருசுகிறது. இதே மாதிரி பலவிதமான வலிகளையும் வேதனையும் அவமானத்தையும் நான் பட்டிருக்கேன். அப்போ எனக்குள்ள என்னன்னா, என்னை சுத்தி இருக்கிற மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கும் உண்மையும் உத்தமம் ஊழியம் செய்ய நினைக்கிறேன்னா, நான் பட்ட கஷ்டம் ஆனா என்ன மாதிரி யாரும் பற்றக்கூடாது, எல்லாரும் மேல வந்துடணும், எல்லாரும் வாங்கணும். நீங்க இப்ப ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டா அந்த இதெல்லாம் போயிடும் நீங்க பிலீவ் பண்றீங்க, அந்த மாதிரி கேட்கிறேன். ஆக்சுவலி கண்டிப்பா பிரதர், அவர் சொல்றாரு யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்றாரு. அவர் வந்து இந்த காரியத்தில் தான் நீ விடுதலையாகும் சொல்லி எல்லாத்துக்குமே விடுதலை உண்டு. நீ சத்தியத்தை நம்ம கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம அறிய விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை போதும் பிரதர், எல்லாத்துக்குமே விடுதலை உண்டு. அது பினான்ஸ் பொருளாதாரமா இருக்கட்டும், சரீர சுகமா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், ஊர்ல இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் விடுதலை உண்டு.
அவர் இதுக்கு தான் விடுதலைன்னு சொல்லவே இல்லை. நீ சத்தியத்தை அறியும் பொழுது, கர்த்தருடைய அன்பை அறியும் போது, அவரோட நல்ல உறவுல இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நிச்சயமா விடுதலை உண்டு. ஸோ அந்த ஆண்டவருக்காக அதை செஞ்சு மக்களுக்கு விடுதலையை கொண்டு போக நல்ல நோக்கத்தோட பண்றீங்க. பட் ஆனால் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு அதுதான் பிரதர், நீங்க கேட்டீங்க இல்லையா, இவ்வளவு பாடுகள் நீங்க எதுக்கு இந்த ஊழியம் செய்ய, நாங்கள் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாமே. நான் போற பாதை நான் கரெக்டா இருக்கிறது, நான் பல அவமானங்களை ஃபேஸ் பண்றேன். இன்னைக்கு நான் நெருக்கப்படுறேன். ஆனா ஆண்டவர் நாளைக்கு என்ன பெருக்கத்துல நடத்துவார். இன்னைக்கு ஒரு 100-200 ஆத்துமாக்களுக்கு ஊழி செய்துட்டு இருக்கேன். நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் வருது. அப்போ அந்த ஆத்துமாக்களை நான் வழி நடத்தணும்னா இந்த ஆத்துமாக்கள் மத்தியில நான் அவமானப்பட வேண்டியது நிச்சயமா. அந்த மக்களுக்கு நான் தரமான ஒரு உண்மையான உத்தமமான ஊழியத்தை நான் செய்யணும்னா இங்க நான் அவமானங்கள் படணும், கெட்ட வார்த்தைகளை வாங்கணும், இழிவான பேச்சுக்களை வாங்கணும், நிச்சயமா நான் வாங்கிதாங்க. ஏன்னா வருகிற அற்புதத்துக்கு, வருகிற மேன்மைக்கும், வருகிற கனத்திற்கும் நான் இந்த அவமானத்தை நான் பட்டு சொல்ல போனா பிரதர், களத்துல நீங்க நீங்க பாரத்தோடு நிக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் ஆத்துமக்களை தான் தெரியுமா கட்டி அவனுடைய அவமானங்கள் தெரியாது. நிறைய பேர் என் சகோதரியில கேட்கறேன், என் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. வழிகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்குதான், ஆனா ஆத்துமக்கள் பெருசு பிரதர். ஆத்துமக்கள் அதனுடைய அது லிட்ரலி அது ஒரு வகையான ஒரு அனுபவம் பிரதர். நீங்க ஆத்துமக்களை ஆண்டவர்களை வழி நடத்தி பாருங்க, உங்களை ஆண்டவர் வேற லெவல்ல உங்களை போஷிப்பார். என்ன சுத்தி இருக்கிற குடும்பமே பாக்குறாங்க, இவன் இவ்வளவு அவமானப்படுறானே, எப்படி இவன் தாங்குறான் அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு அந்த அவமானத்தை பார்க்கலும் அந்த ஜனங்களை தான் நான் பாக்குறேன். தாசில்தார் ஆபீஸ்ல என்ன பயங்கரமான ஒரு சில காரியங்களை கேட்கறாங்க, திட்டுறாங்க. ஒரு கோவம் கூட எனக்கு வரல. ஏன் வரலன்னா, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசத்தை ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன்னு ஆண்டவர் கேட்கிறேன். எப்படி நான் அழிப்பேன்? வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசமே தெரியலையே. அவங்க கிறிஸ்துவின் அன்பு உண்மையா அறிஞ்சிருந்தாங்கன்னா என்ன திட்ட மாட்டாங்களே. அவங்க கிறிஸ்துவ அன்பு தெரியல. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப வல்கரான வார்த்தை கேட்கறாங்க. தாசில்தார் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. நான் அமைதியா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி எனக்குள்ள வருது. எனக்கே கோபம் வர மாட்டேது. ஒரு விஷயம் எனக்குள்ள ஆண்டவர் முன்னாடி சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நீ கோவப்பட்டு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாளைக்கு உன்னை ஒரு 1000கணக்கான ஆத்மாக்கள் மத்தியில நிக்க வைக்கும் போது முன்னிமித்தமா எவனா ஒருத்த வார்த்தையினாலேயோ இல்ல சரீர பிரகாரம் பாதிக்கப்பட்டு அவன் முன்னாடி நின்று சொல்லுவாங்க, ஒரு டுபாகுருன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவெல்லாம் எப்படா சுவிசேஷம் சொல்றான், இவெல்லாம் எப்படா கிறிஸ்துவின் அன்பை பத்தி சொல்றான், அன்னைக்கு என்ன இந்த வார்த்தையினால திட்டானே, அன்னைக்கு என்ன ஒரு அடி அடிச்சுட்டானே, இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு எனக்கு நீண்ட வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு போதிச்சுட்டேன். இன்னைக்கு நீங்க என்ன திட்டுறீங்கன்னா கூட உங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன், பரவாயில்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். எல்லாரும் என்ன பாக்குற என்ன தெரியுமா சொன்னாங்க, கோலன்னு சொன்னாங்க, பொட்டைன்னு சொன்னாங்க, பொட்டைன்னு சொன்னாங்க. இதை நான் கண்ணதிரை காதரை வாங்கிட்டு பொட்டை கோலை, ஏன்னா எதிர்த்து பேச மாட்டான். இவன் ஒரு கோலை இல்ல, கர்த்தருக்காக நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நின்று நாளைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் மத்தியில நான் சுவிசேஷம் சொல்லுவேன். எவனை என்ன பிளேம் பண்ண முடியாது, எவனை என்ன குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்த நிக்க மாட்டான் பாரு. இவன் பொட்டைன்னு சொல்லி சொல்லிட்டு போல, இன்னைக்கு வார்த்தை மறைஞ்சிடும். ஆனா உன்ன நான் ஒரு வார்த்தை கேட்டா அதை முன்னாடி சொல்லுவீங்க. நான் உங்களை ஒரு வார்த்தை திட்டுனா, உங்களை ஒரு வார்த்தை திட்டு நீங்க சொல்லுவீங்க, இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, அன்னைக்கு என்ன இந்த வார்த்தை திட்டாரு நீங்களே சொல்லுவீங்க. என் சாட்சி அந்த இடத்துல என்ன போயிட்டு கெட்டு போயிட்டுதா இல்லையா? அந்த சாட்சி கிறிஸ்துவுக்காக நம்ம வச்சிருக்கோம். இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த சாட்சியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து. பாடுகள் அதுக்கு ஊழியம் இல்லை வருது. நீங்க சரியான ஊழியம் எப்ப செய்யறீங்கன்னு எப்ப டெஸ்ட் பண்ணுவீங்கன்னா, பாடுகள் உங்க வாழ்க்கையில வருதுனாலதான் நீங்க கரெக்டான பாதையில போறீங்க. நீங்க செய்யற ஊழியத்துல பாடுகள் இல்லைன்னா பிசாசு உங்களை, நீங்க பிசாசுக்கு அகைன்ஸ்ட் சாதகமா போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்றீங்களா? நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யறேன், இந்த ஜனங்களுக்காக ஓடி ஊழியம் செய்யறேன், நன்மை செய்ய பாக்குறேன், கிறிஸ்துவின் அன்பை சொல்றேன், அவனுடைய பார்டர்ல போய் நிக்கிறேன் பிரதர், அவனுடைய எல்லையில போய், பிசாசனுடைய எல்லையில போய் நின்று நான் வேலை செய்துட்டு இருக்கேன். அப்ப அவன் என்ன வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அவன் அந்த காரியத்தை அவன் எனக்கு அகைன்ஸ்ட் எதனா செய்து தானே ஆகணும். நான் அவனுடைய எல்லைக்கே போகல, அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறான்? இது வரைக்கும் இந்த மீனவ கிராமத்தின் மத்தியில உள்ள களத்துல இறங்கி நிறைய ஒரு சில ஊழியங்கள் செய்திருந்தாலுமே கிரவுண்ட் ஒர்க் அந்த அளவுக்கு தரலோக்கல்ல இருந்து இறங்கி யாருமே இன்னும் வேலை செய்யல. இன்னைக்கு என்னோட பாரம் அதுதான், என்னோட கேள்வியும் அதுதான். அப்போ அங்க நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது, இவ்வளவு போராட்டங்கள் வருது. இன்னைக்கு நானும் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்துட்டு சண்டே ஆனா போய் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி சொல்லிட்டு வந்துட்டேன்னா எனக்கு பாடுகளே கிடையாது. எனக்கு இந்த சகோதரன் ஏன் என்ன திட்ட போறான், அவன் ஏன் என்ன கத்தியத்து வெட்ட வரணும்? எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. சுய லாபத்துக்காக நான் வேலை செய்யல, ஊழியத்துக்கு நான் வரல. இன்னைக்கு நான் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். சுய லாபத்துக்கு நான் வந்திருந்தேன்னா நான் உங்களை தேடி நான் உடையிற மாட்டேன். நீங்க கீழே விழும்போது உங்களையா நான் தூக்கி விடணும், நீங்க இருந்து போயிட மாட்டீங்க.
இன்னைக்கு அதுல எனக்கு சுயநலமற்ற கிறிஸ்துவின் அன்பு கொண்டு வர்றதுனாலதான் பிசாசுக்கு பிடிக்கல. அதாவது அந்த அந்த காரியங்கள் பாடுகளா என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க களத்துல இறங்கி வயல்வெளிகளை சுத்தம் பண்ணலன்னா நீங்க எப்படி விளைச்சலை பார்க்க முடியும்? அந்த வயல்வெளியை சுத்தம் பண்ணும்போது நீங்க உட்காந்துலாம் வேலை செய்ய முடியாது. களத்துல சேத்துல காலை வைக்கணும், முள்ளு குத்தும், பூச்சி கடிக்கும், சேறு ஒட்டும், எல்லாம் ஒட்டும். இந்த பாடுகள் உண்டு இருக்கு. பாடுகள் எல்லாம் கிருபையை போதிக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவின் அன்பை போதிக்கிற நான் தான். என்னோட ஊழியத்தின் பேரு கிருபையின் வார்த்தையின் ஊழியம். கிருபையின் வார்த்தை தான் நான் போதிக்கிறேன். ஆனா பாடுகள் இல்லைன்னு போதிக்க மாட்டேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் இல்லைன்னு சொல்றது நமக்கு பொய். பாடுகள் இருக்கு. அதுல இருந்து ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். ஜெயத்தை அவர் கொடுப்பார். தோல்வி கிடையாது, வெற்றி இல்லை, தோல்வி நிச்சயமே கிடையாது. பாடுகள் இருக்கு, ஆனா தோல்விகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். தோல்விகள் கிடையாது, வெற்றி உண்டு. ஏன்னா கிறிஸ்து நம்மளுக்கு பலனா இருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு நம்மளுக்கு பலனா இருக்கு. இல்லாம அதுக்கப்புறம் சர்ச் இப்ப எங்க வச்சிருக்கிறீங்க? இப்போ அந்த 2023 நடந்த பிரச்சனையின் மித்தமா நாங்க அங்கிருந்து வெளியில இருந்து வர மக்களுக்காக நாங்க மகாபலிபுரத்துல ஒரு இடத்த வாங்கி ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்து அந்த வாடகையில மக்கள் இன்னைக்கு அது சின்ன ஒரு துவக்கமா கடந்த வருஷத்துல ஆரம்பிச்சோம். ஒரு 15 பேரால இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு மேல ஆராதிக்க ஒரு ஆண்டவர் கிருபை பாருங்க ஒரு வருஷத்துல. அப்போ நான் நினைச்சேன், இந்த உபத்திரவ ஆரம்பத்துல பேசும்போது நம்ம ஒரு நெருக்கம் வந்ததான் ஒரு பெருக்கம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த நெருக்கத்தை கூட நான் பெருக்கமா பாக்குறேன். எப்படின்னா, ஒருவேளை நாங்க இங்கேயே இருந்தோம்னா இன்னும் அநேக மக்களுக்கு ஊழியம் செய்ய முடியாம போயிருக்கலாம். இன்னைக்கு இந்த நெருக்கத்தின் மித்தமா நாங்க மகாபலிபுரத்துல இன்னொரு ஊழியத்தை ஒரு பில்டிங் வாடகை எடுத்து அங்க ஊழியம் செய்துட்டு இருக்கோம். அங்க 15 பேர்ல இருந்து நீ 100-150 பேர்கிட்ட வர ஆராதிக்க வராங்க. இன்னும் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எப்படி பாக்குறோம்னா, அந்த இடத்துல அழுதும் இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி கழிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு தான் நாங்க பாக்குறோம். இன்னைக்கு அந்த ஊழியம் அந்த சபை இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு. இந்த சபையோட அது வேகமா பெருகுது. இன்னும் அன்னைக்கு இந்த சபையில வந்து ஒரு கிராமத்து மக்கள், அந்த சபையில 6 கிராமத்துல இருந்து வராங்க. ஒரு கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிற மீனவ கிராமத்துல இருந்து வராங்க, இன்னும் மத்த கிராமத்துல இருந்து வராங்க. சோ இன்னும் அநேக கிராமத்துல இருந்து வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் வருவாங்க. அந்த ஆண்டவர் அப்படிதான் அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. நீங்க உங்களுடைய எதிர்கால கர்த்தவ விஷன் அதெல்லாம் என்ன வச்சிருக்கீங்க திட்டம்? பிரதர், ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்துக்கிற விஷன், அது கன்ஃபர்மேஷனோட எனக்கு கொடுத்துக்கிற விஷன் என்ன, இந்த கோஸ்டல் ஏரியாவில், இந்த கடலோர பகுதியில தேவனுடைய அன்பையும் அவருடைய ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கணும். எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எல்லா ஜனங்களுக்கும், குறிப்பா கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஒருவரே மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, ஆனா சுவிசேஷம் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பார்க்கிறேன். ஓகே. ஸோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு உங்களுடைய சாட்சி மூலமா என்ன சொல்ல விரும்புவீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துல நிக்க விரும்புகிறவங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நீங்க நெருக்கத்தின் வழியா ஒருவேளை கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நெருக்கம் நிரந்தரம் கிடையாது. அந்த நெருக்கம் ஒரு காலத்துல பெருக்கமாய் மாறும். உங்க கண்ணீர் ஒரு காலத்துல களிப்பாய் மாறும். ஆனா அந்த நாட்கள் வரும் வரை நீங்க காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். வலப்புறமும் இடப்புறமும் சாய்ந்திராதபடி நித்தமும் அவருடைய சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா உங்க கண்ணீர் களிப்பாகும், நெருக்கம் பெருக்கமாய் மாறும், நீங்க விசாலத்தின் பாதையில நடந்து போவீங்க. தேங்க்ஸ் பிரதர். ஆக்சுவலா ரொம்ப காலைல இருந்து உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க சாட்சியை ரொம்ப அழகா எங்க வியூவர்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர்.